அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரே இடத்துல நிக்காம எல்லா கூட்டணிகளோடும் சென்று ஒரு செல்ஃபி எடுத்த அனுபவம் கொண்டவர். அரசியல் வரைபடத்தை விட கூட்டணி வரைபடம் இவருக்கு தான் நல்லா தெரியும். வரவேற்கிறோம் தினமும் வாரும் முன்னேற்ற கழக தலைவர் கைகோ அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நாங்க ஒரு சரியான கூட்டணியில கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். இருமா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் மக்களுக்கு உண்டான உண்மையை உறக்க சொல்லணுன்றத கொஞ்சம் முன்னாடியே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி எழுந்துட்டு நீங்க ஆரம்பிக்க உங்க கேள்வியை கேளுங்க. சார், முன்னேறும் திராவிட கழகம் கட்சி கூட்டணியில இருந்து நீங்க வெளியில வந்ததுக்கான காரணம் என்ன சார்? அதாவது மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு வென்றது கட்சியை நான் இணைந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு ஆதரவா பேசினதுனால என் மீது வெறி கொண்டு கோபம் கொண்டு பாய்கிறார்கள். நான் முன்னாடி இருந்த கூட்டணி கட்சியான முன்னேறும் திராவிட கட்சி, அந்த கட்சியில இருந்தப்போ எங்களை நடத்திய விதம், எங்களுக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்ட விதம், இத்தனைக்கும் சமமாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக எங்களை நடத்துங்கள் என்று கேட்டப்ப கூட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் முடியாது, கொடுக்கிற 4 இடத்துக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போங்க அப்படின்னு எங்க முகத்திற்கு நேராக அரைஞ்சார் போல் சொன்னார்கள். அதையும் தாங்கி கொண்டு அந்த கட்சி உங்களை மரியாதை இல்லாம நடத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்பவே அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? இருமா, பேசி முடிக்கல. நாங்க அதையும் தாங்கி கொண்டு நாங்கள் அந்த கூட்டணியில் பயணிச்சோம். அந்த கூட்டணிக்கான அனைத்து பிரச்சார வேலைகளையும் நாங்கள் செய்தோம். அந்த கட்சியின் செய்த சாதனை பட்டியல்களையும் மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சென்றோம். பின்வரும் காலங்களில் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் தோழர்களும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று உணர்ந்ததனாலேதான் நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினோம். கூட்டணியில் இல்லை என்று அறிவிச்சதும் அரங்கமே அதிர்கின்ற அளவுக்கு 5 நிமிடம் அரங்கத்தில் அதிர்வலைகள் ஏற்பட்டது. என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்ப இந்த ஆட்சி உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளவு பரபரப்பு? அப்போ உங்களால ஆட்சி இல்லாம இருக்க முடியாதா? உங்களால அப்போ வேற ஏதோ காரணம் இருக்கிறது. தட் இஸ் சம்திங் ராங். நான் எதுவும் கமெண்ட் அடிக்க விரும்பல. உங்கள் யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் யூகம் தெரிந்தவர்கள், சிந்தித்து செயல்படுங்கள். நிலவரம் தெரிஞ்சவங்க நான் நம்புறேன். நான் என் தரப்பில் இருந்த நியாயங்களை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் இடையில ஏதோ பேசினீர்கள் அல்லவா? இப்ப அதை பத்தி கேளுங்க, அதுக்கான பதில சொல்றேன். இல்லைங்க சார், இப்போ நீங்க வச்ச இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க அந்த அவங்களுடைய கூட்டணியில இருக்கும் போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்பவே நீங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? கூட்டணியில் இருக்கும் பொழுது அப்பொழுது வரவேண்டிய சூழ்நிலை ஏற்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது தமிழ்நாடு வெல்ல போகின்ற கட்சியின் தாக்கம் எவ்வளவு இருக்க போகின்றது யாருக்கும் தெரியாதது அல்லவா? அப்போ நான் பேசியிருந்தா அது கூட்டணிக்கு தர்மமாக இருந்திருக்குமா? அரசியல் நியாயமாக இருந்திருக்குமா? அது நான் கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணி அசிங்கப்படுத்துற அயோக்கியத்தனம் அல்லவா? எப்படி நான் ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அந்த கூட்டணி கட்சியை நான் அட்டாக் பண்ண முடியும்? சார், இப்போ தமிழ்நாடு வென்றது கழகம் கட்சியோட கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது பராக் ஒபாமா அப்படின்றவரு தனது பேச்சு திறமை மூலம் அமெரிக்க நாட்டுடைய தலைவிதியே மாத்தினார். அப்பேற்பட்ட பேச்சாளரே ஒரு ரெண்டு வார்த்தை ஒழுங்கா சொல்ல முடியாம மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இப்போது தமிழ்நாட்டுல புதுசா பதவி பிரமாணம் செய்து கொண்ட திரு மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய திரு அஜய் அவர்கள் அந்த பதவி பிரமாணத்தை வாசகங்களை பார்க்காமலேயே அழுத்த திருத்தமா, அதாவது அழுத்த திருத்த வாசகங்களை பார்த்தாவே நம்ம ஏதாவது தயக்கத்துல 2 வார்த்தையோ 1 வார்த்தையை தவறுவோம். ஆனா அவரு அழுத்த திருத்தமா உச்சரிச்சதை பார்த்து பதவி பிரமாணத்தை மேற்கொண்டது பார்த்து வியந்தேன். 2-3 டைம் போட்டு பார்த்தேன். இது அவர்கிட்டயே நான் சொன்னேன், பராக் ஒபாமா ஃபெயில் பட் யூ ஹேவ் சக்சீடட். இது ஏன் சொல்றேன்னா, சிஎம் மீன்ஸ் சீஃப் மினிஸ்டர், பட் அவர் சிஎம் இஸ் செலிபிரிட்டி மினிஸ்டர். சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஏன் அவங்களுடைய கட்சியில சற்று பொறுங்க. உங்க கேள்விக்கான அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். 1 மணி நேரம்னாலும் உட்கார்ந்து பதில் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப கேளுங்க. அதான் சார், அவங்க கட்சியில இணைஞ்சதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நினைப்பீங்க இந்த காரணத்துக்காகமா போய் கட்சியில இணைஞ்சீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த கைகோ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதாவது நான் வச்சிருக்க 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தா அவரே நேரா வந்து பிரச்சாரம் செஞ்சு தரேன்னு சொன்னார். இத பத்தி நான் அந்த 2 எம்எல்ஏ கிட்டையும் பேசினேன். இதுல ஒரு எம்எல்ஏ செல்வம் செந்தில் அப்படின்றவரு பதில் சொல்லல.
இன்னொரு எம்எல்ஏ கஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு திமுகலயே இருக்கேன், ஆனா எம்எல்ஏ பதவியை உங்க சௌரியத்துக்காக ராஜினாமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சார் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள நீங்க ராஜினாமா சொல்றது தப்பு இல்லையா? இது குதிரை பேரம் தானா? அது தப்பு. அதுல தப்பு கிடையாது. அதுல தப்பு இருக்கு. எதுங்க குதிரை பேரம்? குதிரை பேரக்க பண்ற கட்சி எது? யார் குதிரை பேரம் பண்றாங்க? எங்க எம்எல்ஏக்களை எங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போன அந்த கட்சிக்காரங்க தானே குதிரை பேரம் பண்றாங்க. குதிரை பேரம் மட்டும் இல்ல, குரங்கு பேரமும் சேர்த்து பண்றாங்க. அவங்கதான் கட்சியில இணைச்சிக்கவே இல்லையே சார். அவங்க நினைச்சாங்கன்னா எங்க எம்எல்ஏ அங்க போயிட்டாருல, அவங்க ஆதரவா இப்ப போயிட்டாருல, அப்ப அதுக்கு பேர் என்னங்க? குதிரை பேரம் தானங்க. அவங்க கூப்பிட்டு பண்ணாதான் குதிரை பேரம் கிடையாதுங்க. இங்கிருந்து போனாலுமே அது குதிரை பேரம் தான். நீங்க என்ன பேசுறீங்க நீங்க தோழரே? நோ, இப்பெல்லாம் பேசாதீங்க தோழரே. சரிங்க சார், குதிரை பேரத்தை பத்தி நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ முதல்வர் அஜய் அவர்களுக்கு உங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? திரு அஜய் அவர்களுக்கு எதிரே இருந்து வரக்கூடிய தடைகளையும் எதிர்ப்புகளையும் தடுத்து நிறுத்துகின்ற கேடயமாக, கவசமாக நாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எங்க தொண்டர்களே சொன்னாங்க, எக்காரணத்து கொண்டும் முன்னேறும் திராவிட கழகத்தோட ஒட்டும் உறவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு எங்க தோழர்களே எங்ககிட்ட அழுத்த திருத்தமாக சொல்றாங்க. சார், கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாம ஓடினவர் திரு அஜய். நிறுத்துங்க. அதை மட்டுமா நான் சொன்னேன்? அங்க 41 பேர் செத்து கிடக்குறாங்க. ஓட்டமா ஓடிட்டு திருச்சியிலையும் தங்காம மெட்ராஸுக்கு ஒரே ஓட்டமா ஓடிட்டு செத்து போனவங்க பக்கம் கூட திரும்பாம அதை பத்தி கூட கொஞ்சம் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம வருத்தப்படாம தங்கிட்ட ரூபா இருக்குன்னு இப்ப நிதி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? துக்கம் நடந்த வீட்டுக்கும் இளவு வீட்டுக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். ஆனா இங்க துக்க வீட்டுக்காரங்களே வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணது தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் பண்ணிடாத பித்தலாட்டத்தரம் அப்படின்னு கூட தான் நான் சொன்னேன். கேளுங்க உங்களோட கேள்வியை. அதான் சார், மனசாட்சியே இல்லாம ஓடினவர் அப்படின்னு சொல்லி அவரை கடுமையா விமர்சிச்சிருந்தீங்க. இப்போ கரூர் எம்எல்ஏ, கரூர் தொகுதியோட எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த அஜய் அவர்கள் அங்க போய் விசிட் பண்ண இருக்கிறதா செய்திகள் நம்ம பார்ப்போம். ஆமா, போறாரு. அப்போ போல நான் சொன்னேன், இப்ப போறாரு, அதை நான் வரவேற்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? அப்போ அவருக்கு அப்போ மனசாட்சி இல்ல, இப்போ மனசாட்சி இருக்கா? ஆமா, அவருக்கு மனசாட்சி இல்ல, இப்ப இருக்குதுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் திருப்பி சொல்லுவேன். நான் எதையாவது அனாவசியமா சொல்லி அன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட நடந்த மாதிரி இந்த கைகோ வந்துட்டு சண்டைக்கு வராரு, நீங்க ஏதாவது செய்ய முயற்சித்தால் நீங்க ஏமாந்து போவீர்கள் தோழரே, நீங்க ஏமாந்து போவீர்கள். ஒரு நிமிஷம், அங்க ஒருத்தன் கத்திட்டே இருக்கான், உட்கார்றையா இல்லையா? இப்ப நீங்க உட்கார போறியா இல்லையா? அவன் குடிச்சிருக்கான், இல்லைன்னா இந்த சத்தம் போட மாட்டான். எல்லாரும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல, அமைதி நிலவுகிற நேரத்துல, நிசர்த்தம் நிலவுகிற பொழுது ஒருத்தன் கூச்சலிடுகிறான் என்றால் அவன் பத்தியின் காரணமாக கூச்சலிடுகிறான் என்ற அர்த்தமா? இல்லை, அவன் குடிபோதையில கூச்சலிடுகிறான் அர்த்தம். இதை நான் நன்கு தெரிந்ததனாலதான் தமிழகம் வென்றது கட்சியின் பக்கம் நோக்கி நான் செல்கிறேன். என் தோழர்கள் கூட்டத்தோடு நான் அங்கே சென்றேன். இதுல ஏதாவது தவறு இருக்கிறதா? சரிங்க சார், அடுத்த கேள்விக்கு போகலாமா? இன்னும் நீ முடிக்கலையா? கேளுங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணியில இருந்தப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர், அதாவது அப்போதைய முதலமைச்சரா அவர் தான் சிறந்த முதலமைச்சர், சொன்னதையும் செய்தவர், சொல்லாததையும் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ச்சி பாடி இருந்தீங்க. இப்போ அது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கவும் செய்யறீங்க. இதுல எது உண்மை? ஏன்னா நான் வந்து கூட்டணியில இருந்தேன். அந்த கூட்டணியை செஞ்ச சாதனைகள் எல்லாத்தையும் நான் உறக்க ஊருக்கே நான் சொன்னேன். எங்க தோழர்கள் கூட்டத்தோட எல்லா ஊருக்கும் நான் போய் பிரச்சாரமும் பண்ணேன். அவங்க பண்ண சாதனையும் நான் பட்டியல் எடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்தேன் இல்லையா? அப்பேற்பட்ட அவங்க பண்ண நல்லதை நான் வரவேற்ற மதிச்சேன். ஆனா இப்போ எங்களை நடத்தின விதம் பிடிக்காம தான் நாங்க கூட்டணியிலிருந்து விலகணுமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. சார், இறுதியாக முன்னேறும் திராவிட கழகம் இந்த முறையும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருந்தா இப்போ அவங்களுடைய கூட்டணியில இருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்களா? அதான் ஜெயிக்கலையே, சிம்பிள். ஜெயிக்கலையே. ஜெயிச்சிருந்தா நாங்க அதை பத்தி யோசிச்சிருப்போம். அதான் நாங்க ஜெயிக்கலையே. இப்ப நான் அந்த கட்சியில இருக்கிறது காரணம் கூட்டணி ஆளுங்கட்சியில தான் நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த பண்ண எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கமிஷன் கமிஷன். இப்ப வந்து ஊழலற்ற ஆட்சியை திரு அஜய் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு உள்ளர்த்தம் உணர்ந்தனாலதான் நாங்க அந்த கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கோம். நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி. வணக்கம். நன்றி.